நான் நினைச்சு கூட பார்க்கல மது, நீ கரெக்ட் டைம்க்கு வருவேன்னு. I love you. என்ன சொன்ன? I love you. மது, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்ல மைத்லி, நிஜமா தான் சொல்றேன். நான் உன்னை லவ் பண்றேன். முட்டாள்தனமா பேசாத மது. நான் இவ்வளவு நாளா உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் பழகினேன். நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா நீ இப்படி பேசுறது ஃப்ரெண்ட்ஷிப்கே கலங்க மது. ஏன் மைத்லி, ஃப்ரெண்ட்ஸ் ஆனா லவ் பண்ண கூடாதா? கண்டிப்பா கூடாது. ஏன் மைத்லி, எத்தனை பேர் ஃப்ரெண்டா பழகுறாங்க, அவங்கள லவ் பண்றது இல்லையா? ஆனா நான் அந்த மாதிரி கிடையாது. ப்ளீஸ் மைத்லி, நீ லவ் ஏத்துக்கோ. முதல்ல கை விடு. ஏன் மைத்லி கோவப்படுற? இதுக்கு முன்னாடி நான் கையை பிடிச்சதே இல்லையா? அப்ப நீ ஃப்ரெண்டா இருந்த, ஆனா இப்போ நீ வேற எண்ணத்துல இல்ல இருக்க. மது, நட்பு எவ்வளவு புனிதமானது தெரியுமா? ஏன் காதலும் புனிதம் தான். இப்போ அந்த காதல் எனக்கு உன் மேல வந்திருக்கு. மைத்லி, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. காதல்னா என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது தான் காதல். முன்ன பின்ன தெரியாத விட்ட காதலை சொல்ல முடியுமா? சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகி திடீர்னு நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா அதை என்னால தாங்கிக்க முடியுமா? கடைசி வரைக்கும் நீ என் கூடவே இருக்கணும் தான் இப்போ நான் என் காதலை சொன்னேன். ஐயோ, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இத பாரு, மனைவியும் அம்மாவும் ஒண்ணாக முடியாது. ஏன் முடியாது? ஒரு ஆணுக்கு அம்மாவுக்கு அப்புறம் மனைவி தானே எல்லாமே. ஆமா மது, மனைவி கட்டல் வரைக்கும் வருவா, அம்மா வர முடியுமா? ஏண்டி லூசு மாதிரி பேசுற? நட்பு அம்மா மாதிரி, காதல் மனைவி மாதிரி. நான் இவ்வளவு நாளா உங்ககிட்ட நட்பா பழகிட்டு இருந்தேன். ஆனா நீ அந்த நட்புல காதல்ங்கிற பேரை சொல்லி காமத்தை கலந்துட்ட. எப்படி மது இத்தனை நாளா ஃப்ரெண்டா பழகின என்கிட்ட உன் காதல சொல்ல முடிஞ்சது? எத்தனையோ பேர் நட்பா பழகி காதல சொல்றது இல்லையா? ஏன் எத்தனையோ பேர் இவ்வளவு காலம் ஆனாலும் நட்பாவே இருக்கிறது இல்லையா? என்ன நீ பெருசா பீத்திக்கிற? காதலுக்கு பேசிக்கே ஃப்ரெண்ட்ஷிப் தான். உன்ன மாதிரி இருக்கிற முட்டா பசங்களால தான் பேரண்ட்ஸ்ங்க இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப்பை தப்பா நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவீங்க, அப்புறம் காதல சொல்வீங்க, அப்புறம் பெட்ரூம் கூப்பிடுவீங்க. இதான உங்க ஆம்பளைங்க புத்தி. எல்லாரும் மாதிரி நீயும் புத்தியை காமிச்சிட்ட பாரு. ஏய், இப்போ நான் என்ன பேசிட்டேன் தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? நான் என் காதல தானே சொன்னேன். காதலுக்கும் நட்புக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. அது காமம். தோழி யாரு, காதலி யாரு, அம்மா யாரு, மனைவி யாருன்னு எல்லாத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்படி வித்தியாசம் தெரியாம பழகிறதுல அர்த்தமே இல்ல. எல்லாரும் மாதிரி நீ கிடையாதுன்னு தான் உன் கூட பழகவே ஆரம்பிச்ச. ஆனா நீ இந்த மாதிரி பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா உன்கிட்ட நான் நட்பு வச்சிருந்திருக்க மாட்டேன். காதல் சொன்னது தப்பு இல்லடா, ஆனா நட்பா பழகின எங்கிட்ட சொன்ன பாரு, அதான் தப்பு. அந்த ரவுடி பசங்க என்ன கடத்திட்டு போய் கெடுக்க பார்த்தாங்க. அவங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? சொன்ன விதம் தான் வேற. ஆமாண்டி, நான் ரவுடி தான். ஏன் ரவுடி பசங்க லவ் பண்ண கூடாதா? நீ தானே சொன்ன அவங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குன்னு. அப்ப என்கிட்ட வித்தியாசம் இருக்குல்ல, அதனாலதான் உங்ககிட்ட லவ் சொன்னேன். நான் லவ் சொன்னதுல என்னடி தப்பு? 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 அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா நீ? உனக்கு மட்டும் அடிக்க தெரியுமா? என்ன அடிச்சிட்டல? நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. வாயா. இந்த முருகடங்கார இப்படி பண்ணிட்டாங்க. நான் நினைக்கவே இல்லைன்னா. நான் அவங்கிட்ட அந்த எண்ணத்துல பழகவே இல்லப்பா. என்ன தைரியம் பாருங்க. அபிஷு நினைச்சோம் அக்யூஸ் ஆயிட்டானே. என்னடா லுக் விடுற? அப்போ நான் என்ன சார் தப்பு பண்ண? இப்ப உள்ள போறதுக்கு தப்பே செய்யாத மாதிரி நடிக்கிறேன். மைதிலி என்னையா பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல. அவன் என் ஃப்ரெண்ட் சார். நாங்களும் ஒரே ஃபேமிலி. நீங்க வேணா அம்மா கிட்ட கேட்டு பாருங்களேன். பொறுக்கி பையன். என்ன
என்ன நடந்துச்சு? என்னமா ரொம்ப ஓவரா பேசுறீங்க? டேய் வாய மூடுறா. ஐயோ 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 என் பிள்ளை நீங்க கோலத்தை பாருங்க. சரி என் பையன் ரொம்ப நல்லவன் சார். ஆமா இங்க இருக்கா. இந்த ராட்சசி முண்டை தான் என் பையனை ஏதாவது இத பாருங்கம்மா, என் பொண்ணை பத்தி தப்பா பேசுற வேலை செய்யாதீங்க. பேசினா என்ன பண்ணுவேன்? வாயை இழுத்து வச்சு தைச்சிருவேன். தையா பாப்பா. நான் டெய்லரை ஒவ்வொருத்தர கேக்குது போயா. என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டு தப்பிக்கலான்னு பாக்குறியா? இவங்க விட்டாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஐயோ போலீஸ்கார் பாருங்க அப்படிதான் கேக்குறாங்க. தைரியமா சட்டையை பிடிச்சு இழுக்குறான். இது குடும்பமா இது நார பையன். ஏமா இப்படி ஒரு புள்ளைய பத்திட்டு நார குடும்பம் எங்களை பத்தி சொல்றியா? வீடு வீடா பொண்ணு கிடைக்குமான்னு அலையறான் அவன் புள்ள. ஐயோ என்னம்மா இப்படி சொல்ற? என்ன கேக்குது அங்க கேளியா? நீ போய் அந்த பக்கம். நீ வாடி. அங்க என்ன நிக்கல? என்னமா நீயே கேளு. போலீஸ்கார் நீங்களே கேளுங்க. என்னமா நினைச்சிட்டு இருக்க? எங்க முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருக்க? புள்ளைய காப்பாத்த சொன்னா போலீஸ் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறேன். வேற இடம் இல்ல. டேய் என்னங்க சவுண்டிங்க? ஐயோ இதுனா போலீஸ் ஸ்டேஷனா கும்பகோணம் மார்க்கெட்டா? சார் அனாவசியமா சந்தேகப்படாதீங்க, இது போலீஸ் ஸ்டேஷன் தான் சார். ஏய் எனக்கே வா. சாரி சார். பின்னி கொஞ்சம் ஜாக்கிரதை. உண்மை சொல்லுங்க. வா. சவுண்டுக்கு நீ வரக்கூடாது. அப்படி ஏதாவது சத்தம் கட்ட வந்தது, ஏய் யாருங்க? பொண்ணையும் பையனையும் தூக்கி 6 மாசம் உள்ள தள்ளுவேன். உள்ளே கதையை முடிச்சிருவாள்ல என் பையன். குச்சி முதல்ல ஒண்ணு உள்ள தள்ளுவேன். முதல்ல பாரு. ஏய் என்ன வளர்ந்துட்டன்ற திமிர கொஞ்சோண்டு பூனை மசூர் முடிச்சிட்டா அப்படியே ஹீரோ ஆயிருவீங்க நீங்க. எவ்வளையாவது கடலை போட வேண்டியது, ஏத்திக்க வேண்டியது, ராவா பக்கலாம் சினிமா பார்க்கணும் சுத்த வேண்டியது. இங்க பாரு, ஒரு பொண்ணை போய் அடிச்சிருக்க. இது போல கேள்விப்பட்ட ஒடிச்சு உள்ள தள்ளுவேன். ஜாக்கிரதை. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பிடிச்சி மைனர் மாதிரி ஒழுங்கா இருந்தா இரு, நடக்க வேண்டியதா இருக்கும். ஏய் நல்லா வளர்த்துக்கிறவன் பையனை. ஏய் யாருங்க மைதிலி? இவங்கெல்லாம் உன் சொந்தக்கார குடும்பத்தை பார்த்தா ஆச்சாரமான குடும்பம். வெக்கமா இல்ல? எவனாவது ஒரு பையனுக்கு போன், அவன் யாரு எவன்னு தெரிஞ்சுக்கிறதே இல்ல, அவங்கிட்டயே கடலை போட வேண்டியது, அவனையே சொல்ல வேண்டியது. அப்புறம் அவன் வீட்டு மோட்டர் சைக்கிள், அவன் வீட்டு பெட்ரோல் சுத்திட்டு அவன் வீட்டு காசுலயே ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன பார்த்தான் என்ன தொட்டான்னு வேண்டியது. இவ அப்படி இல்ல சார். என்ன இல்ல சார் பேசுறேன், குடும்பத்தோட தூக்கி கொள்ள போட்டுருவேன். தவார் ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது, புரியுதா? இன்னொரு முறை இந்த பைய கூட சுத்தம் தான் கேள்வி கேள்வி பட்டேன், 6 மாசம் ரிமாண்ட் தான், அப்புறம் கவர்மெண்ட் சோர் தான், புரியுதா? ஐயோ பெத்த பேரண்ட்ஸுங்க குழந்தைங்களை பெத்ததோட உங்க கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. எப்ப தலை குசந்த பசங்களை ஆயிட்டாங்களோ அவங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்க, யாருகிட்ட போன்ல பேசுறாங்க அப்படின்றத ஃபாலோ பண்ண வேணாமா? இப்படியே தானோடி திறமா விட்டுற வேண்டியது. அப்புறம் என் பொண்ணு அந்த பையன் இழுத்துட்டு போயிட்டான், அந்த பையன் என் பொண்ணை இழுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு பிரச்சனை ஆக்கி கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் எங்க உயிர் எடுக்க வேண்டியது. நான்சென்ஸ். வாங்க. இப்ப சொல்லு, நான் அவனை அடிச்சது தப்பா? சரிதான். உன் நிலைமையில இருந்து பார்க்கும்போது நீ அடிச்சது கரெக்ட் தான். ஆனா எவனோ பண்ண தப்புக்கு ஒட்டுமொத்த ஆம்பளைங்களும் தப்பா நினைக்கிறது தப்பு தானே? அந்த மது ராஸ்கல் மேல இருக்கிற கோவம் எனக்கு இன்னமும் தீரல. எந்த ஜென்மத்திலையும் அவன் முகத்துல முழிக்கவே கூடாது. நான் இனிமே எந்த சூழ்நிலையிலையும் அவனை பார்க்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சென்னைக்கே வந்துட்டேன். சரி விடு, அது எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. நீ டல்லா இருக்காது, மதுவை நினைச்சு நீ மந்தமா இருந்தேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். இதெல்லாம் சென்னை, எல்லாம் அவனால வரவே முடியாது. நல்ல வேலை செய், கை நிறைய சம்பளம் வாங்கு, சந்தோஷமா இரு. பஸ் வர லேட் ஆகுமா? மணி 5 ஆச்சு. பஸ் வந்துச்சு. ஏய் வா வா. சில்லறை எடுத்து கரெக்டா வச்சுக்கோ. சில்லறை மட்டும் தரமாட்டாரு கண்டக்டர், பேலன்ஸ். வா ஏறு வா. நினைக்கிறப்பா ஏறு ஏறு. ரெண்டு வள்ளூர் கோட்டை பாஸ் பண்ணுங்க. 2 வள்ளூர் கோட்டை வாங்குங்க. 2 வள்ளூர் கோட்டை. 2ஆ? ஏய் சில்லறை வாங்க. டிக்கெட் பத்திரம் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு தூரம் டி? இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் முன்னால மூவ் பண்ணுங்க.
படியில நிக்காத, இறங்க இறங்க, ஏறவங்களுக்கு வழியோட. வா. ஐயோ, எவ்வளவு செருப்பை மிதிச்சு பிச்சுட்டான். நாளையில இருந்து இந்த கஷ்டம் இருக்காது. வண்டி ரெடி ஆயிடும். என்னங்கடா சென்னை இவ்வளவு பெரிய ஊரா இருக்கு? திடீர்னு தீபக் போன் பண்ணி சென்னைக்கு வர சொல்லிட்டான். அதான் வந்துட்டோம்ல. இவ்வளவு பெரிய சிட்டியில நாம எப்படா மைதிலே தேடி கண்டுபிடிக்கிறது? முதல்ல தீபக்க பிடிப்போம், அப்புறம் மைதிலியை பிடிப்போம். ஆமாடா, முதல்ல தீபக்கு போன் பண்ணுவோம். கரெக்டா? எஸ், ஐ எம் ஹவுஸ் ஓனர். நீங்க ஹவுஸ் ஓனரா? இந்த சென்னை மாநகரத்துல இவ்வளவு அழகான வீடுகளை கட்டி இத கொஞ்சம் கொஞ்சமா வாடகைக்கு விட்டு வரவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுக்குற என்ன பார்த்து ஹவுஸ் ஓனரான்னு கேக்குறியா? யார் நீ? தெரியுது தெரியுது, ஆனா ஹவுஸ் ஓனரோட வைஃப் மாதிரி தெரியுது. வைஃபா? இமேஜ் டேமேஜ் பண்றிய. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஏங்க, கல்யாணம் பண்ணாம குடும்பம் நடத்துறதாங்க இப்ப பேஷன். ஆமா, எத்தனை பசங்க? அட பாவி, அட பாவி, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலன்ற அதுக்குள்ள எத்தனை பசங்க? நான் கேக்குறேன். விட்டா இந்த வீட்டுக்கெல்லாம் நீதான் ஓனர்னு சொல்வேன். உனக்கு எவ்வளவு குசும்பு? என்ன விஷயம் சொல்லு. இல்ல, இந்த ஏரியா கவுன்சிலர் எனக்கு தெரிஞ்ச பையன் தான். அவன்கிட்ட வீடு வேணும்னு கேட்டிருந்தேன், உங்களை பாக்க சொன்னா. கவுன்சிலரே வாடா போடான்றா. பெரிய ஆளா இருப்பானோ? சார், உங்களுக்கு வீடு வாடகைக்கா இல்ல வாங்கறதுக்கா? வீட்டெல்லாம் வாங்க கூடாதுங்க, அதுவா வரணும். ஆனா இப்போ வாடகைக்கு தான். வீடு எப்படி வாங்காம தானா வரும்? இப்போ நீங்க ஓனரு, உங்களை பிடிச்சா வீடு தானா வரும்ல. ஓ, நீ அப்படி வரியா? உன் ஒசரம் மாதிரியே உடம்புல கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. பரவாயில்ல, என்கிட்ட வீட்டுக்கு வாடகைக்கு வந்ததால எல்லாத்தையும் நான் குறைச்சிடுறேன். அத பாரு, 3ஆம் நம்பர் வீடு ஆப்போசிட்ல இருக்குல்ல, அதான் போய் எடுத்துக்கோ போ. சரிங்க, வரேன். ஒரு நிமிஷம். என்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் தெரியும்ல? என்னது கண்டிஷன்? கண்டிஷன் நம்பர் 1, 10 மணிக்கு மேல வந்தா கேட்ட பூட்டுவோம்.